As I learn from unusual sources, I pray that you teach me to appreciate the interconnected nature of things. Here, அதாவது unusual things. As I learn from unusual sources, அதாவது வேறுபட்ட ஒரு விஷயத்த unusual source means ஒரு வேறுபட்ட ஆதாரத்தோட படிக்கிறப்ப I want to know, அதாவது I pray that you teach me to appreciate the interconnected nature of things. நான் வந்து அதையே எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும், அதாவது அந்த விஷயத்தை வந்து எனக்கு நான் எப்படி இன்டர்கனெக்டட் மீன்ஸ் ஒன்றோடு ஒன்று சேர்த்து ஒரு நேச்சரோட ஒரு திங்கோட சேர்த்து எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, எப்படி நான் அதை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் கலர்ஸ் அப்படிங்கும் போதே நம்ம என்ன சொல்லுவோம், பட்டர்ஃப்ளையை எக்ஸாம்பிளாக காட்டுவோம் அல்லது ரெயின்போவை காட்டுவோம் இல்லையா. ஸோ ரெட் கலர் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும், ப்ளூ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு அந்த ரெயின்போ கலர்ஸை காட்டுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயத்த எனக்கு இன்டர்கனெக்டட் மீன்ஸ் தொடர்புள்ள ஒரு விஷயத்த எனக்கு எக்ஸாம்பிளாக காட்டி நான் அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ டீச் மீ not just about the way the waves rise, but what causes them to fall. Teach me to appreciate that the trees I fell, the small creatures I kill with the indiscriminate use of fertilizers and pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, all add to awesome imbalances in the natural state of things that cause death and destructions and can one day engulf me and mine. Each time I see a scavenging bird on my city's skyline, teacher, tell me why the singing birds are going away, and tell me how I can see them perched on my windowsill again. So teach me not just about the way the waves rise, but what causes them to fall. அதாவது எனக்கு வந்து வேவ்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகுது, அதாவது கடலில் இருக்கக்கூடிய அலைகள் எப்படி பொங்கி எழுதுன்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்காம அது ஏன் திரும்ப கடலுக்குள்ளே போகுதுன்ற ஒரு காரணத்தையும் எனக்கு டீச் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் தட் மீனிங்? அது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால எந்த ஒரு பொருளுமே மேலே போனால் டக்குன்னு ஏன் கீழே வருது, பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லையா. That teach me to appreciate the trees I fell. ஸோ எனக்கு வந்து மரங்கள் எல்லாம் எப்படி போற்றி பாதுகாக்கணுன்ற விஷயத்தை எனக்கு டீச் பண்ணுங்க. The small creatures I fell with indiscriminate means without careful judgment, use of fertilizer and pesticide on the ground. அதாவது நம்ம இப்போ பயிர்களை பாதுகாக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மருந்துகள் எல்லாம் தெளிக்கிறோம். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது ஃபர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறப்ப என்னாகும், அதுக்குள்ளே இருக்கிற நிலத்தில் உள்ள சில பூச்சிகள் எல்லாம் வந்து நம்ம கொள்கிறோம் இல்லையா. ஸோ நம்ம ஒரு எல்லா உயிர்களுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, isn't it? ஈவன் an ant has a வேல்யூ. அதை கொள்றது கூட நம்ம ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு ஈவன் பூச்சிகளை கூட நான் மதிக்கணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. The urban decay I cause with my consumerism. Consumerism is the protection or promotion of the interest of consumers. I cause with my consumerism all too awesome imbalances in the natural state of things that cause death and destructions and can one day engulf me and mine. ஸோ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் இப்போ வந்து பூச்சிகளை வந்து தயக்கம் இல்லாமல் அதுகளை நான் அழிக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து அர்பன் நகர சீரழிவு நான் ஏற்படுத்துகிறேன். ஸோ ஐ காஸ் வித் மை கன்சியூமரிசம், என்னுடைய சுயநலத்துக்காக ஐ எம் டிஸ்ட்ராயிங் எவ்ரி திங். அது வந்து சமநிலையை வந்து நான் பாதிப்படைய வைக்கிறேன்ற விஷயத்த எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. வை? பிகாஸ் ஆஃப் மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் தட் காஸ் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். டிஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் the action or damaging or destroying something. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணுறதுனால வாட் வி ஆர் டூயிங், பயிர் நல்ல விளையும், பட் நம்ம அதில் என்ன பண்ணுறோம், பாய்சன்ஸ் ஆட் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியாமலே நம்ம வந்து அந்த பயிரில் ஒரு பாய்சன் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்னாகும், நம்மளுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுது இல்லையா. வி ஆர் ஸ்பாயிலிங் அவர் ஹெல்த்.
and after that slowly we are getting destroyed. இது இல்லையா, இட் காசஸ் டெத். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த பாய்சனை நம்ம கண்டினியூஸாக சாப்பிடும்போது என்ன ஆகும்? ஸ்வாலோ, என்கல்ஃப் மீன்ஸ் ஸ்வாலோ, ஈட் ஆர் ஸ்வாலோ. ஸோ இந்த பாய்சன்ஸ் பயிர்களை நம்ம சாப்பிடும்போது we are slowly counting our days, isn't it? நம்மளோட வந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ we are the reason for our death. இந்த விஷயத்த நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க, எங்களுக்கு டீச் பண்ணி கொடுங்க. Each time I see a scavenging bird on my city skyline. So what is scavenging birds? Feeds the dead animals. That is crow. But tell me why the singing birds are going away, and tell me how I can see them perched on my windowsill again. இப்போ வந்து நான் சின்ன வயசுல நான் பறவைகள் நிறைய பறந்து போகிறத நான் பார்க்குறேன். ஸ்கேவெஞ்சிங் பேர்ட் மீன்ஸ் க்ரோ, நிறைய காக்காயங்களை நான் பார்க்குறேன். பட் டெல் மீ வை த பேர்ட்ஸ் ஆர் கோயிங் அவே, ஏன் அந்த பறவைகள் வந்து குறைஞ்சி போயிட்டே இருக்கு? ஸோ எப்போ அது வந்து என்னுடைய விண்டோஸில் வந்து இருக்கும், அதாவது கூடு கட்டி எப்படி தன்னுடைய இனங்களை பெருக்கும், முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்க. பேர்ட்ஸை எப்படி நம்ம வாசல் வர வைக்கிறது அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு டீச் பண்ணுங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். ஆஸ் அ பீப்புள் வேர் டிஸ்ட்ராயிங் த பேர்ட்ஸ், isn't it? ஸோ இதையெல்லாம் நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்றாங்க. Let us see the glossary. Syllabi, plural of syllabus. Inclusion, all people being valued, irrespective of differences. Cutthroat, competitive. Less privileged, disadvantaged. Animate, living. Fend, look after. Critical, extremely important. Indiscriminate, without careful judgment. Consumerism, the protection or promotion of the interest of consumers. Destruction, the action of damaging or destroying something. Engulf, to eat or to swallow. Scavenger bird, anything that feeds on dead animals. Example, crow. Perch, to rest on or to stay on. I pray to you to teach me not just the ability to answer but also the power to the question. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து படிக்கிற ஆன்சர் பண்ணுற எபிலிட்டி, அந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ற விஷயத்த மட்டும் எனக்கு டீச் பண்ணாதீங்க, எப்படி கொஸ்டினை ரைஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க. பவர் டு கொஸ்டின் மீன்ஸ் டு ரைஸ் த கொஸ்டின்ஸ். ஸோ எபிலிட்டி டு ஆன்சர்னா நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை மட்டுமே படிச்சிருக்கோன்றதை நம்மளுக்கு அப்படியே தெளிவாக தெரியுது இல்லையா? ஸோ அதிலிருந்து நம்ம கொஸ்டினை ரைஸ் பண்ணணும்னா வி ஷுட் லேர்ன் மோர் அபவுட் தட் இல்லையா? ஸோ அந்த எபிலிட்டி எனக்கு டீச் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஸோ எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஸோ, டு டூ ஆஸ் ஐம் டோல்ட். பிஃபோர் ஐ நோ இட் ஐ எம் என்ஸ்லேவ்ட். இட் இஸ் பிகாஸ் we do not ask questions. Only if we ask questions can we get answer. If we get the answer, we can explore how to establish a better order of things. If we ask questions, we will also learn to do accountable. We will be more willing to accept that when we ask the questions, we can be questioned too. In that exchange, truth will emerge. Everyone is telling me to do as I am told. அதாவது எல்லாரும் வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் அப்படிங்கிறாங்க. ஸோ பிஃபோர் ஐ நோ இட் ஐ எம் என்ஸ்லேவ்டு. ஸோ அந்த விஷயத்த நான் தெரியறதுக்கு முன்னே நான் அந்த விஷயத்துக்கு அடிமையிடுறேன். நான் வந்து தெரியாமலே, என்ஸ்லேவ்டு மீன்ஸ் மேட் சம் ஒன் ஸ்லேவ், நான் வந்து இன்னொருத்தருக்கு அடிமையாகிற மாதிரி ஆகிறேன். ஏன்னா அவங்க சொல்கிறது நான் செய்கிறேன், அது ஏன் என்னன்ற காரணங்களை நான் என்னன்னு தெரியாமலே நான் வந்து செய்கிறப்ப நான் அவங்களுக்கு அதோட அடிமை மாதிரி ஆகிடுறேன். ஸோ இட் இஸ் பிகாஸ் வி டு நாட் ஆஸ்க் கொஷின்ஸ். ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வருதுன்னா, நான் அந்த இடத்துல நான் கொஷின் ரைஸ் பண்ணலை, அதனால டூ வாட் ஐ சேன்ற ஒரு விஷயத்துக்கு நான் அந்த இடத்துல அடிமையாயிடுறேன். ஸோ ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஷின்ஸ் வி கேன் வி கெட் த ஆன்சர்ஸ். ஸோ நான் ஒரு கொஷினை, ஒரு கேள்வியை நான் கேட்டால் மட்டும்தான் அதுக்குண்டான பதில் எனக்கு கிடைக்கும். If we get the answer, we can explore how to establish a better order of things. ஒரு கொஷினை எனக்கு அந்த நான் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா இன்னும் எப்படி நான் அதை
எக்ஸ்ப்ளோர் மீன்ஸ் எப்படி நான் வந்து என்னை அதை விரிவுபடுத்தலாம், என்னை நானே எப்படி பெட்டராக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்குவேன். இஃப் வி ஆஸ்க் கொஸ்டின்ஸ் வி வில் ஆல்சோ லேர்ன் டு பி அக்கௌண்டபிள். இப்போ நான் ஒரு கொஷினை ரைஸ் பண்ணுறேன்னா அதுக்குண்டான தீர்வும் எனக்கு நான் தெரியறதுக்கு ஆர்வப்படுவேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகிடுவேன் அந்த விஷயத்த செய்யறதுக்கு. ஸோ வி வில் பி மோர் வில்லிங் டு அக்செப்ட். அப்போது அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறப்போ எனக்கு அது ரொம்ப வில்லிங்காக அதை நான் ஏற்றுக்கிறதுக்கும் எனக்கு எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. தட் வென் வி ஆஸ்க் த கொஷின்ஸ், இது எல்லாமே எப்படின்னா ஒரு கொஷினை நான் கேட்டால் மட்டும்தான் இது எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ வி கேன் பி கொஸ்டின்ட் டு இன் தட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரூத் வில் எமர்ஜ். ஸோ இப்படி நான் கேள்விகளே கேட்டுகிட்டே இருக்கிறப்ப லாஸ்ட்டாக என்ன ஆகிடும், இந்த மாதிரி கொஷின்ஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க என்னாகும், பல உண்மைகள் வெளியே வரும் அப்படின்றது தான். ஓகேவா? ஆஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி, அதாவது நான் வந்து லைஃப்பில் தாழ்மைன்ற பணிவுன்ற ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன்னா அதனோட சக்தி, அதனோட சக்தியினால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் எப்படி எனக்கு ஃப்ரீயாக கிடைக்குன்ற விஷயத்த எனக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ ஆஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி, தாழ்மை அப்படின்ற பணிவுன்ற ஒரு விஷயத்த டீச் மீ அபவுட், அதை நான் கற்றுக்கிறப்ப டீச் மீ அபவுட் ஆல் திங்ஸ் தட் சஸ்டெயின் லைஃப் ஆன் எர்த், எல்லா விஷயமும் எனக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச்சர், I will live in an increasingly commercial world. Commercial means money-minded world. I will be judged on how much value I can create or by buying and selling things. My personal success will be determined by my ability to consume. I will not be able to always question the ways of the world, but do tell me how all things that truly support life come without payment. Here the student is telling, teacher, I will live in an increasingly commercial world. இப்போ நான் வந்து ஒரு மணி மைண்டட், ஒரு கமர்ஷியல் ரீதியாக, அதாவது ஒரு வணிக ரீதியாக இந்த ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டில் நான் வந்து இப்போ வாழ போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்டெப் ஆன் டு த வேர்ல்ட் இண்டிவிஜுவலி. நான் ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனுஷனா இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்குள்ளே என்னோட லைஃப்பை நான் தொடங்க போகிறேன். ஸோ ஐ வில் பி ஜட்ஜ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். அப்போது நான் வந்து ஒரு பொருளை வாங்கும் போதும் விற்கும் போதும் அதனோட வேல்யூ வச்சே நான் எப்படின்றத மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். நான் அதை வாங்குறதுல வச்சே என்னுடைய பர்சனல் சக்ஸஸ், என்னுடைய சொந்த மதிப்பை வந்து அவங்க நிர்ணயிச்சிருவாங்க. வில் பி டிட்டர்மைன்ட் பை எபிலிட்டி டு கன்சியூம். என்னால் எந்த அளவுக்கு அதைய வாங்க முடியும், விற்க முடியுன்றத என்னுடைய அமௌண்ட்டை வச்சு கோட் பண்ணுறதுலையே அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ என்னால் வந்து எப்போ எல்லா இடத்துலையும் போய் இதே மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தில் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து கொஷின்ஸ் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அதனால பட் டூ டெல் மீ ஹவ் ஆல் திங்ஸ் தட் ட்ரூலி சப்போர்ட் லைஃப் கம் வித்தவுட் பேமெண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கட்டணம் இல்லாமல், ஒரு பேமெண்ட் இல்லாமல் உண்மையாக இது எல்லா விஷயங்களும் எனக்கு எப்படி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு சொல்லி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த கவ் டஸ் நாட் கெட் பெய்ட் ஃபார் த மில்க் ஷி கிவ்ஸ். நம்ம தினமும் பால் கறக்கிறோம், அதை கொண்டு போய் விற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் டு வி கிவ் எனி திங் டு த கவ்? நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ பால் கறந்துட்டேன், இதுக்குண்டான பேமெண்ட்டை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம கவ் கிட்ட கொண்டு கொடுக்குறோமா? கிடையாது. த எர்த் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த கிராப் வி கெட். நிலத்தில் நம்ம நல்லா பயிர் விளைவிக்கிறோம், அந்த நிலத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணுறோமா? நான் இப்போ வந்து ஒரு 50,000 உன்னால் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறோமா? இல்லை. ஸோ த சீட் டஸ் நாட் கம் டு கெட் ராயல்ட்டிஸ் ஆன் த கேட்ச் ஆஃப் த டே. நம்ம தினமும் போய் மீன் பிடிக்கிறோம். ஸோ சி வந்து நம்மக்கிட்ட ஏதாவது பேமெண்ட் வாங்குதா? நத்திங். ஸோ த சன், த ஏர், த ரிவர் அண்ட் த கிளவுட்ஸ் டு நாட் கெட் பெய்ட் ஃபார் தேர் சர்வீஸ். எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், சூரிய ஒளி, காற்று, தண்ணி, இது எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம எப்படி நம்மளுக்கு ஃப்ரீயாக தருதோ அது மாதிரி நம்மளுடைய சர்வீஸ் இந்த உலகத்துக்கு இருக்கணும். அதை எப்படி நான் செய்யறது அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு நீங்கள் டீச் பண்ணி கொடுங்க. ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ தட் பவர் ஆஃப் சைலன்ஸ். டீச் மீ ஆல்சோ டு ரேஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். ஐ ப்ரே டு யூ டு ரீச் மீ த பவர் ஆஃப் சைலன்ஸ். அமைதின்ற விஷயத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குன்றத எனக்கு டீச் பண்ணுறேங்க.
and teach me also to raise my voice to protect the truth. உண்மையை பாதுகாக்கிறதுக்கு எந்த இடத்துல என்னுடைய வாய்ஸை நான் ரைஸ் பண்ணணும், எந்த இடத்துல நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஸோ இன் அ வேர்ல்ட் வேர் எவ்ரி மூமெண்ட் is going to be full of noise, teach me to be quiet, teach me to appreciate the sound of silence, for in silence I can contemplate the power within. Teach me to make my point without having to raise my voice, and teach me to raise my voice, teacher, when my silence can hurt another life. So இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, in a world where every moment is going to be full of noise, இந்த உலகத்தில் ஒவ்வொரு செகண்ட் பார்த்தோம்னா இந்த சவுண்டால் நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு அமைதியை எப்படி நான் எப்படி அமைதியாக வச்சுக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு பி குவைட், நான் என்ன எப்படி அமைதியாக வச்சுக்கணும் இந்த சப்தத்தில் இருந்து அப்படின்றத எனக்கு டீச் பண்ணுங்கள். டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ், எனக்கு வந்து அமைதியினுடைய ரகசியத்தை எனக்கு வந்து கற்றுக் கொடுங்க. அதை எப்படி நான் ரசிக்கணும், சைலன்ஸுன்ற ஒரு விஷயத்த எப்படி நான் ரசிக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. ஏன்னா ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டெம்ப்ளேட் த பவர் வித்இன். ஏன்னா நான் அமைதியாக இருந்தேன்னா எனக்குள்ளே உள்ள ஒரு சக்தியை பற்றி என்னால் நான் கான்டெம்ப்ளேட் மீன்ஸ் திங்க் டீப்லி, நான் ஆழமாக சிந்திக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரேஸ் மை வாய்ஸ், அதாவது என் குரலை என்னோட வாய்ஸை உயர்த்தாமல் என்னுடைய கருத்துக்களை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்றத எனக்கு டீச் பண்ணி கொடுங்க. அதே சமயம் அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் another life, அதாவது என்னுடைய சைலன்ஸ் மற்றவங்களை காயப்படுத்துது அப்படின்ற இடத்துல நான் எப்படி என்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணணுன்ற விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுங்க. ஸோ எனக்கு அமைதியாக இருக்கவும், எந்த இடத்துல அவசியமான இடத்துல எங்கே குரல் நான் உயர்த்தணும், தேவையற்ற விஷயத்துல இடத்துல எப்படி நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க. Let us see the glossary. Enslaved, made someone slave, அடிமைப்படுத்துதல். Commercial, money minded. Contemplate, think deeply about something. Finally, I pray to you to teach me to develop a world view of things. So finally, அதாவது லாஸ்ட்டாக the develop a worldwide view things அப்படின்னா உலகளாவிய பார்வை, பரந்த பார்வையை நான் எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க. என்னுடைய பார்வையை வந்து ஒரு பரந்த நிலையில் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்க. Teach me to appreciate that poverty, disease, and hunger have no nationality. For hundreds of years, I have lived in a world with narrow domestic walls. In that world, patriotism was founded on religious bigotry, racial intolerance, and man's remarkably short view of time. It was bounded by barbed wires and smoking guns. In the future that I want to create, I want you to teach me the power of loving my fellow human beings. Teach me to appreciate that poverty means ailment, disease, noi, hunger, pasi. So have no nationality. So pasi, noi, ஏழ்மை, இது மூணுத்துக்குமே வந்து நேஷ்னாலிட்டி கிடையாது. எந்த ஒரு நாடுன்ற இந்த நாட்டுகளில் தான் அதெல்லாம் இருக்கும், மற்ற வேறு நாடுகளில் கிடையாது அப்படின்ற ஒரு பாகுபாடு இது வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படின்றத எனக்கு டீச் பண்ணுங்கள். ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹாவ் லிவ்ட் இன் அ வேர்ல்ட் வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். அப்புறம் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக நம்ம வந்து ஒரு குறுகிய ஒரு சிவத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். In that world, patriotism was founded on religious bigotry. அப்போ இதில் வந்து patriotism, நாட்டுப்பற்றுன்ற ஒரு விஷயத்தை வந்து founded on religious bigotry, அதாவது ஒரு சமயவெறி, racial intolerance, அதாவது சகிப்புத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, and the man's remarkably short view of time, நம்ம ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளே தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் தெரியாமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, மதவெறியும் நாட்டுப்பற்றுன்ற பேர்லேயும் ரொம்ப அடிச்சுக்கிறாங்க. ஸோ இட் வாஸ் பவுண்டட் பை பார்டு வயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ். அவங்க வந்து தன்னுடைய எல்லைகள் வந்து முள்கம்பியால், பார்டு மீன்ஸ் முள்கம்பியாலையும் ஸ்மோக்கிங் கன்ஸாலையும் தன்னுடைய பவுண்டரிஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ இன் ஃபியூச்சர் தட் ஐ வாண்ட் டு கிரியேட், ஐ வாண்ட் யூ டு டீச் மீ த பவர் ஆஃப்
loving my fellow human beings. ஸோ இன் ஃபியூச்சரில் நானும் இந்த உலகத்தோட ஒன்றி வாழணுன்ற நிலைமை வரும்போது, அதாவது இந்த வெளி உலகத்தில் நான் போகும்போது நான் ஒரு நல்ல ஒரு உலகத்தை எப்படி கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரினா the பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெல்லோ, எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும், எல்லாரையும் ஒரு மனிதாபிமானத்தோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் மற்றவங்களுக்கு டீச் பண்ணணும். நான் வந்து கிரியேட் பண்ணணும், அது எப்படி பண்ணணுன்ற விஷயத்த எனக்கு நீங்கள் டீச் பண்ணுங்க. ஸோ டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். ஸோ எப்படி நான் வந்து வேறுபட்ட தன்மைகளிலிருந்து கலந்து பேசி முடிவெடுக்கிற தன்மையை நான் போற்றக்கூடிய வகையில் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்றாங்க. டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் மை vocabulary. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, டீச் மீ டாலரன்ஸ், எனக்கு வந்து சகிப்புத்தன்மைங்கிற விஷயத்த வந்து எனக்கு டீச் பண்ணுங்க. ஸோ எப்படி நான் வந்து ஃபாரின், அயல்நாடு, ஃபாரினர், அயல்நாட்டவர், வேறு நாட்டுக்கு சேர்ந்தவர் அப்படின்ற வேர்டே வந்து என்னுடைய vocabulary, என்னோட சொற்களஞ்சியத்திலேருந்தே வந்து எப்படி நான் ரிமூவ் பண்ணுறது, எல்லாரும் ஒன்று, எல்லாரும் அதாவது சகிப்புத்தன்மையாக இருக்கணும், எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும், யாரும் வேறு வேறு கிடையாது அப்படின்ற விஷயத்த எனக்கு எப்படி நான் இந்த உலகத்துக்கு நான் தெரிவிக்கிறது அப்படின்ற விஷயத்த எனக்கு டீச் பண்ணுங்க. This is my world, teacher. In this world, I do not want to be a foreigner to anyone, and I do not want to treat anyone like a foreigner. So, ஆசிரியரே, அதாவது டீச்சர், இந்த வேர்ல்டு வந்து என்னுடைய உலகம். திஸ் இஸ் மை வேர்ல்டு, இது வந்து என்னுடைய உலகம். ஐ டு நாட் வாண்ட் டு பி எ ஃபாரினர், நான் வந்து வேறு நாட்டவராக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வேறொருத்தருக்கு ஒரு ஃபாரினராக, அயல்நாட்டவரா, வெளியாளாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அண்ட் ஐ டு நாட் வாண்ட் டு ட்ரீட் எனி ஒன் லைக் அ ஃபாரினர், என்னை யாரும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நானும் வெளிநாட்டவராக, வேற்று ஆள், அப்படி வேற்று மனுஷங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை நானும் மற்றவங்கள ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எனக்கு டீச் பண்ணுங்க. So with these thoughts, allow me to conclude my convocation address. May this day remain with you forever, and may your path be illuminated with the power of 1,000 suns. Thank you and good luck. ஸோ இந்த ஸ்பீச் கொடுத்தவராரு சுப்ராட்டோ பாக்ஷி இல்லையா? ஸோ இப்போ வந்து அவருடைய ஸ்பீச் எல்லாத்தையும் கன்க்ளூட் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னுடைய உரையை வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய எல்லா எண்ணங்களையும் இந்த பட்டமளிப்பு விழா உரையில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட என்னுடைய உரையை வந்து லெட் மீ கன்க்ளூட் மை கான்வெகேஷன் அட்ரஸ், இதோட என்னுடைய உரையை வந்து நான் நிறுத்திக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ஸோ இந்த நாள் உங்களோட என்றென்றும் நிலைத்திருக்க, உங்கள் பாதையை வந்து 1000 சூரியன்கள் சக்தியோட ஒளியூட்டட்டும் அப்படின்னு சொல்லி நன்றி, நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்டாப் பண்ணுறாரு. ஸோ வித் தீஸ் தாட்ஸ் அலோ மீ டு கன்க்ளூட் மை கான்வெகேஷன் அட்ரஸ். மே திஸ் டே ரிமைன் வித் யூ ஃபார் எவர், அண்ட் மே யோர் பாத் பி illuminated means light up with the power of 1,000 suns. Thank you and good luck. Glossary: bigotry, intolerance towards others with a different opinion. Illuminated, light up. Hope you all enjoyed the lesson.